ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உண்மையிலே வந்து அது ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்த்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறது மட்டும்தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் பாடியில் ஒரு பெயின் இருக்கும். ஸோ அது எதனால அந்த பெயின் இருக்குன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாடி வந்து பெயினாகவே இருக்கும், ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாடி பெயின் உள்ளவங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு இருக்குது. நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் பொதுவாக வந்து அதனுடைய நான் பயன்களை சொல்கிறதில்ல. என்னென்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கடவுள் வந்து இயற்கையாக படைச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் இதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லாமல், நான் அது வந்து எப்படி செய்யணும், நம்ம எப்படி சாப்பிட்ணுங்கிறது மட்டும்தான் நம்ம வீடியோஸில் கொடுக்குறோம். பொதுவாக இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த ஒவ்வொரு பொருளோட பயன்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப மேல் வந்து வலிக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப ஒரே வலியாக இருக்குது, எலும்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து படுங்க. நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்றது கூட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட டின்னரை வந்து முடிச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம இது என்ன ட்ரிங்க்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியும். இது பேர் மக்கானான்னு சொல்லிட்டு தாமரை பொரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கடைகளில் இது வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னாக்கா பாலில் கூட நம்ம காய்ச்சி குடிக்கலாம். அப்புறம் பாயாசம் மாதிரி வச்சு அதுலேயும் நம்ம இது போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பயன்கள் வந்து இருக்குது. எதை விடுறது எதை சொல்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு இதனுடைய பயன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருக்குது. ஸோ இந்த மக்கானா வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோம். இந்த மக்கானோட அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கப்பு, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 கப்பு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இதை செய்கிறப்ப இதில் வந்து 2 கப்பு அளவு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மெதுவாக வந்து என்ன பண்ணணும், வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பாதாம் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில், இப்போ இந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கப்பில் 2 கப்பு எடுக்கிறீங்கன்னா இதில் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் அதோட பாதாம் வந்து உங்களுக்கு இது வந்து திக்னஸ் கூட, இது வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ சும்மாலாம் இது உடைக்க முடியாது. இப்போ நம்ம வறுத்தோன்னு பாருங்கள், அப்படியே பொறுன்னு உடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பாதாம் வந்து ஒரு 1/2 கப்பு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இதில் நீங்கள் குறைவாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டேபிள் ஸ்பூன். ஸோ உங்கள் வீட்டில் எது டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தெரியுதோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இந்த எள்ளோட தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும். அதேமாரி இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவோம், ஆலிவ் விதை. இந்த ஆலிவ் விதை வந்து அதே ரேஷியோ தான் 2 டேபிள் ஸ்பூன். கசகசா நம்ம நார்மலாக குருமா மட்டன்லாம் சேர்ப்போம்ல, அந்த கசகசா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். இதனுடைய செரிமானத்துக்கு பார்த்திங்கனாக்க சுக்கு, காஞ்ச இஞ்சி இருக்குல்ல, அந்த சுக்கு இது எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து இதெல்லாம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இனிப்புக்கு வந்து நீங்கள் வந்து பால் காய்ச்சுறப்ப நீங்கள் அதில் வந்து பனங்கற்கண்டோ இல்லை வந்து கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சுகர் தேவையில்லைங்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான்.
இல்லை மிதமான சூட்டில் வச்சு தேன் கூட நீங்கள் வந்து கலந்து குடிக்கலாம். ஸோ நான் அது மாதிரி டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இது கூட வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து டேட்ஸ் வந்து சேர்க்கலை, என்னென்னா ஒரு மாதிரி ஒட்டும் இல்லை, அதனால நான் வந்து டேட்ஸ் வந்து இதில் சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் பால் காய்ச்சுறீங்கல்ல, தனியாக தான் நம்ம பால் காய்ச்சிட்டு இந்த பவுடரை போட்டு கலந்து குடிப்போம். ஸோ நீங்கள் இந்த பால் காய்ச்சுறப்ப கூட 2 டேட்ஸ் வந்து நல்லா பிச்சுட்டு அதில் போட்டால் கூட அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து அதில் இறங்கிரும். ஸோ இதெல்லாம் போட்டு கூட குடிக்கலாம். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து நான் இதில் எதுவுமே சேர்க்கல, இது ப்ளெயினாக நம்ம இது வந்து அரைக்க போகிறோம். வாங்க இதை வந்து இப்படி வறுக்கலான்னு நான் வறுத்து காமிக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சுக்கணும். இதுமாதிரி நான்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னென்னா கருகாமல் இருக்கிறதுக்காக வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்கலை, எல்லாமே வந்து ஆயில் இல்லாமல் தான் வறுக்கணும். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் நானும் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் வந்து பாலில் சேர்த்து கொடுங்க. உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும். தொடர்ந்து குடிக்கணும். எதுவுமே ஒரு நாள் குடிச்சிட்டு என்ன மேல் வலி போகலை அப்படிலாம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம வந்து மெடிசனில் சாப்பாட்டு பொருள்களை நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு வந்து செஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம குடிக்கலாம். எதுவும் நமக்கு இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கா? எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பாருங்கள், நல்லா இது பண்ணியாச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம், ஆற வைக்கணும். எல்லாமே வந்து ஆற வச்சிடணும். இப்போ நம்ம அடுத்து வந்து பாதாம் பருப்பு, சுக்கும் பாதாம் பருப்பையும் நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா பாதாம் பருப்பு அந்த வறுக்கிற டைமிங் வந்து சுக்கும் அதோடு நல்லா பொரிஞ்சிரும்ல, அதனால நான் வந்து இது கூட அதை சேர்த்து வறுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வறுக்கிறப்ப இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கருப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இப்போ நான் முதல்ல சொன்னேன்னா பச்சையாக இருக்கிறப்ப பாருங்கள் அமுக்க கூட முடியல. இப்போ இங்கே பாருங்கள் பொறுன்னு எப்படி ஆயிட்டுன்னு இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மற்ற 3ஐயுமே ஒன்றாவே போட்டு இது பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பொரிஞ்சிரும். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. அடுப்பு வேணாலும் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் உள்ள சூட்லேயே அது வந்து வெடிக்கும். 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. முதல்ல அந்த நம்ம பாத்திரத்தில் இருக்கிற அந்த சூட்லேயே முதல்ல வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா அந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து அப்படியே வெடிக்குது. எள்ளு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லாம் வெடிக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் வந்து அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வர்றப்பயே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பால், 2 டம்ளர் வேணுமா 1 டம்ளர் வேணுமா, நீங்கள் வந்து பாலையும் நீங்கள் வந்து காய வச்சுருங்க. பாருங்கள் இது எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு. நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணது அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆற வச்சு ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு அதில் நான் காய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும். போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாடி பெயின்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி நல்லா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை வந்து
குடிச்சு பாருங்கள். பால் வந்து நல்லா நீங்கள் வந்து காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விடணும். நீங்கள் பால் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 2 பேருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நல்லா திக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து கட்டிப்படாமல் நீங்கள் பாருங்கள் கட்டிப்படுதில்ல. அது வந்து நீங்கள் கரண்டி போட்டு கிண்டி விட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் நல்ல பாலில் இது கொதிக்க விடுறப்ப அந்த பாலும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நான் வந்து சீனி இல்லாமல் தான் நான் குடிக்க எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா கொஞ்சம் பால் வந்து சூடு வந்து ஆறினோன்னே வெதுன்னு இருக்கிற அந்த பதத்தில் நீங்கள் வந்து தேன் சேர்த்தும் நீங்கள் குடிக்கலாம். நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து நீங்கள் சிரப் வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை பேரிச்சம்பழத்தை வந்து இந்த பால் நம்ம காயிறப்பையே 2 பேரிச்சம்பழத்தை நல்லா நைஸாக வந்துட்டு நீங்கள் பிச்சு அதில் குட்டி குட்டியாக அந்த திருவிட்டு கூட அந்த மாதிரி போடலாம். போட்டிங்கன்னா அது இன்னும் நமக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பாதாம் கீர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டேன், கரைச்சிட்டேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நான் 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நன்றி.